நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சர்வதேச தியான தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பேரு மீனாட்சி குமரன். நான் ஒரு யோகா டீச்சர், யோகா தெரபிஸ்ட். 24 இயர்ஸா நான் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 24 வருஷத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு என்னுடைய யோகா கொடுத்துருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிறதுனாலதான் ஹோப் யோகா அகாடமின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நான் அதில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களுடைய ஹோப் யோகா அகாடமியில மெடிடேஷனுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தியானம் தான் ஒரு மனிதனை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தியானம் என்றால் என்ன? ஏன் அதை செய்ய வேண்டும்? தியானம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லவே இல்லைங்க. தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். மனதை பக்குவப்படுத்துறதுக்காக, உடலை பக்குவப்படுத்துறதுக்கு எப்படி நாம உடற்பயிற்சி செய்யறோமோ அதே மாதிரி மனதை பக்குவப்படுத்துறதுக்கும் உறுதியடை செய்யறதுக்கும் நாம தியான பயிற்சிகள் கத்துக்கலாம். தியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப எளிமையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே தியானம் ரொம்ப நல்லா ஈஸியா வந்துடும். நம்ம நினைக்கிறோம் தியானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தா அது தியானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்ஸ் அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியா எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். தியான பயிற்சிகள் யாருக்கோ, துறவிகளுக்கோ ஞானிகளுக்கோ அந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும், நம்மளாலதான் தியானம் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சாதாரண பாமர மக்கள் கூட எளிமையா பயிற்சிகள் பண்ணக்கூடிய நிலையில தான் இப்ப இந்த தியான பயிற்சிகள் நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நிறைய விதமான தியான பயிற்சிகள் இருக்கு. அந்த தியான பயிற்சிகள்ல என்ன செய்யறோம் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்துறோங்க. யூஸ்வலா நம்ம ஒரு மனிதன் எப்படி இருக்கான்னா மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டிஸா இருக்கதான் நம்ம விரும்புறோம். அதாவது ஒரே நேரத்துல பல விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் பல விஷயங்களை செய்யறதுக்கும் நம்ம பழகி வச்சிருக்கோம். அதுதான் நமக்கு ஒரு சூப்பர் பவர் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் இவ்வளோ டென்ஷன். ஏன்னா மனசு நிறைய விஷயங்களை வேகமா ப்ராசஸ் பண்ணுது. அப்போ மூளை கொஞ்சம் ஜாம் ஆகுது. அது இல்லாம மனசை காம் டவுன் பண்ணி கம்ஃபர்டபுளா காமா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சில ப்ராக்டிசஸ் ரொம்ப கம்மியான டைம்ல ஸ்லோ ப்ராசஸா நம்ம கத்துக்கலாம். அது என்னன்னா மனதை ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அந்த ஒரு விஷயம்ங்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஏதோ ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ ஏதோ ஒரு நபர் மேலேயோ நாம நம்மளுடைய மனசை குவிச்சு அதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம தியானம்னு சொல்றோம், இல்ல தவம்னு சொல்றோம். ஓகேங்களா? நிறைய தியான பயிற்சிகள் இருக்கு. அதுல முதல் அடிப்படை தியான பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்ரா மெடிடேஷன் சொல்லுவோம். மந்த்ர ஜபம், அதாவது சவுண்ட் நம்ம கிரியேட் பண்றோம். மந்திரம்ங்கிறது நத்திங் பட் ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் என்ன பண்ணுதுன்னா உடல்ல சில வைப்ரேஷன்ஸ் கொண்டு வருது. அந்த வைப்ரேஷன்ஸ் உடல்ல நிறைய மாற்றங்களை நமக்கு உண்டு பண்ணுது. இந்த மந்த்ரா மெடிடேஷன்ஸ் ரொம்ப ஈஸி பண்றதுக்கு. ஏன்னா நம்ம சவுண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கனான வாயினா நம்ம யூஸ் பண்றோம், பிளஸ் காதுகள்லயும் நம்ம அதை கேட்கிறோம். ஸோ மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கு. எப்பொழுதுமே மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது அடக்க நினைத்தால் அலையும், மனம் அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசை ரொம்ப இப்படிதான் நிக்கணும், அப்படித்தான் நிக்கணும், இதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா மனசை பத்தி நீங்க யோசிக்க யோசிக்க அது தன்னால ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். அதுதான் அதனுடைய அர்த்தம். மனசை கட்டுப்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா ஏதோ ஒரு பயிற்சி மேல ஏதோ ஒரு விஷயத்து மேல நாம திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப மந்த்ரா மெடிடேஷன்ல என்ன செய்யறோம்னா ஒரு மந்த்ராவை ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்றோம். இல்ல யாரோ சொல்ற மந்திரத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ரெண்டு விதமாவும் நம்ம இந்த மெடிடேஷன் நம்ம செய்யலாம். அதுக்கு அடுத்த நிலையில மெடிடேஷன் பாத்தீங்கன்னா நிறைய விதமான மெடிடேஷன்ஸ் இருக்குது. சுவாச தியானம், முத்ரை தியானம், சக்கரா தியானம், நயன தியானம், காந்த சக்தி தியானம், ஆஸ்ட்ரோ மெடிடேஷன் சொல்லக்கூடிய பிரபஞ்ச தியானம். இந்த மாதிரி நிறைய விதமான தியான பயிற்சிகள் இருக்கு. இதுல எல்லாமே ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ நயன தியானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்கள்ல தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர். கண்கள்ல மனம் வச்சு தவம் செய்யறோம். இதனால கண்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் நீங்குது, கண்கள்ல ஒளி கிடைக்குது, நல்ல தூக்கம் வரும், கண்களுக்கு சக்தி கிடைக்குது, கண்ணாடியினுடைய தேவை குறைய ஆரம்பிக்கும். அதுவே காந்த சக்தி தவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலினுடைய காந்த சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த காந்த சக்தி தவத்தை நம்ம செய்யறோம். சக்கரா தியானம் அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் மேல மனம் வச்சு தவம் செய்யறோம். 7 சக்கரங்கள் தான் எண்டோக்ரைன் கிளான்ஸையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ
ஹார்மோன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு இந்த சக்கரா தியானம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி பலவிதமான தியான பயிற்சிகள் செய்யறோம். இது எல்லாமே தியான பயிற்சிகள் தானே தவிர தியானம் இல்லைங்க. தியானம்ங்கிறது ஒரு நிலை, தவ நிலைன்னு சொல்லுவோம். அதாவது மனம் வேற வேற நிலைகள்ல செயல்படுது. அப்போ மனசை ஒரு சமநிலையில வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்யணும். ஸோ அந்த சமநிலை, அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டெல்டால இருந்து காமா வேவ்ஸ் வரைக்கும், டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமான்னு வேற வேற நிலைகள்ல மனம் இயங்குது. காமா அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு நிலை, அவசரமான ஒரு நிலை, கோவமான ஒரு கண்டிஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் காமா நிலை. ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஆல்பா நிலை, தீட்டா நிலை, டெல்டா நிலைகள்ல நமக்கு தவ நிலைகளாக இருக்கு. இந்த டெல்டா நிலையில தவம் மனசை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, உடல் சார்ந்த நிறைய மாற்றங்கள் நடக்குது, மனம் சார்ந்த நிறைய மாற்றங்கள் நடக்குது. உடல் சார்ந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும், ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ்லாம் நல்ல காமா பீஸ்ஃபுல்லா வேலை செய்யும் போது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ஹான்ஸ் ஆகுது. உடல்ல பிளட் ப்ரெஷர் நார்மலைஸ் ஆகி பேலன்ஸ்டா இருக்கும். இன்னும் உடல் சார்ந்த ஒவ்வொரு உள்ள உறுப்புகள்லையும் நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும். ஹார்ட் ரேட் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கலாம். உள்ள இயங்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே அதனுடைய செயல்பாட்டினுடைய திறமையை அதிகரிக்க முடியும் தியான பயிற்சிகள்னால. மனம் சார்ந்த நன்மைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, மனதினுடைய பதட்டத்தன்மையை குறைக்குதுங்க. அந்த காமா நிலையில நம்ம பதட்டத்தன்மையில இருக்கோம், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பீட்டா நிலைக்கு வந்து ஆல்பா நிலை, தீட்டா நிலை, டெல்டா நிலைகள்ல நாம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைய முடியும். அதற்காக தான் இங்க தவம் செய்கிறோம். டெல்டா நிலைங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுங்க, அமைதியான ஒரு நிலை. எப்ப மனம் அமைதியா இருக்குதோ அப்பதான் மனதிற்கு அதீதமான சில சக்திகள் கிடைக்குது. அந்த அதீதமான சக்திகள் மூலமா நாம நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். ஓகேங்களா? மனம் 3 நிலைகள்ல ஜென்ரலா இயங்குதுங்க. ஒண்ணு கான்சியஸ் லெவல்ல, அடுத்தது சப்கான்சியஸ், இன்னொன்னு சூப்பர் கான்சியஸ் லெவல். கான்சியஸ் லெவல்ங்கிறது நம்ம பேசுறது, விஷயங்கள் பண்றது எல்லாமே நம்மளுடைய மனதுல பதிவடையுது, மெமரி லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்த லெவல் சப்கான்சியஸ் லெவல். சப்கான்சியஸ் லெவல் ஆழ்நிலை மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆழ்நிலையில போய் நீங்க எதை பதிவு செஞ்சாலும் அது கட்டாயம் செயலுக்கு வரும். நீங்க ஆழ் மனதுல போய் நல்ல விஷயங்களை பதிவு செய்யும் பொழுது உங்களை சுற்றி நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். நீங்க நல்ல செயல்களை செய்யறதுக்கும் அதீதமான சில சக்திகளை பெறறதுக்கும் அந்த ஆழ்நிலை ஆக்டிவேஷன் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது சூப்பர் கான்சியஸ் லெவல் அப்படின்னு சொல்றோம். அது சில அதீத சக்திகள் தன்னை அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களை நம்ம சூப்பர் கான்சியஸ் லெவல்ல பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ESP பவர்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஸோ நம்ம நார்மலா நமக்கு கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட், இத்தனை டெசிபிள் இருந்தாதான் ஹியூமன் பீயிங்கால கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் தாண்டி ரொம்ப சின்னதா ரொம்ப மைன்யூட்டான சில சவுண்ட்ஸை கூட நம்மளால கேட்க முடியும் நீங்க அந்த சூப்பர் கான்சியஸ் லெவல்ல ரீச் பண்ணும்பொழுது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பூ மலர்ற சவுண்டை கூட உங்களால கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. பூங்கிறது எவ்வளவு மென்மையானது, அது மலரும் பொழுது எவ்வளவு நேரம் ஆகும், சும்மா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பூ மலர்ந்துரும். அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன சத்தத்தை கூட நம்மளால ஒரு உணர முடியும்னா, அப்ப நான் எந்த அளவுக்கு மனதை ஆழ்ந்த அமைதி நிலையில வச்சிருந்தா அதை உணர முடியும் பாருங்க. ஸோ தியான பயிற்சிகளே நம்ம மனதை ஸ்லோ டவுன் பண்ணி அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம செய்யறோம். தியானம் செய்ய வயது வரம்பு எதுவும் இருக்கிறதா? இந்த தியான பயிற்சிகளை யார் செய்யலாம் அப்படின்னா, எல்லாருமே செய்யலாங்க. எல்லாருக்காகவும் வகுக்கப்பட்டதுதான் இந்த தியான முறைகள். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா கத்துக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள் இருக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இட் வில் பி மோர் ஸ்பிரிச்சுவல் இன் நேச்சர். ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்களை நாம சொல்லி கொடுக்கறதுக்காக பெரியவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம். ரெண்டும் வேற வேற விதமான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனா எல்லாருமே செய்யலாம். ஏன்னா இந்த காலத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே இல்லை. எங்களுடைய காலங்காட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரியவர்களாகி வந்ததுக்கு அப்புறம் தான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிற குழந்தை கூட அதை பாரு, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டோங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நம்மள அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்குது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்காகவும்
டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆங்கர்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரதுக்கு தியானம் தாங்க சிறந்த முறை. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு இந்த தியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்க. ஏன்னா இயல்பிலேயே அவங்க மனநிலையில கொஞ்சம் அமைதியானவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹார்மோனல் லெவல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. அந்த தியான நிலைக்கு அவங்களால ஈஸியா வந்துட முடியும். ஓகேங்களா? ஒரு காலகட்டத்துல, முன்னைய காலகட்டங்கள்ல பெண்களுக்கெல்லாம் தியான பயிற்சிகள் சொல்லி கொடுக்காம இருந்தாங்க. வெறும் ஆண்களுக்கு மட்டும், அதுவுமே பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அதெல்லாம் இல்லாம இப்போ சிம்பிளிஃபைடா ஈஸியா எல்லாருமே பழகக்கூடிய, குடும்பத்துல இருந்து கொண்டே நாம இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழறதுக்கு அப்படிங்கிறதுக்காக பிராண பயிற்சிகள் எல்லாம் வந்துருச்சு. எல்லாருமே பண்ணி இத பயிற்சிகள்ல இருந்து நம்ம பலன் பெறலாம். ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஈஸியா குறைக்கிறதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ்ங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா உட்காந்து தியானம் பண்ணணுமா அப்படின்னாலாம் இல்லைங்க. ஒரு ½ an hourக்கு கம்மியான டைம்ல, ஒரு 20 to 30 minutesலயே உங்களால அந்த ஹோல் டேக்கான அந்த மனநிலையை நம்மளால ஈஸியா அட்டைன் பண்ண முடியும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் கண்களை மூடி சில பயிற்சிகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம என்டையர் டேக்கு தேவையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சீக்கிரமா ஆசிலேட் ஆக மாட்டோம். திடீர்னு ஹைக் ஆகுறது, ரொம்ப கோபமா வருது, திருப்பி அப்படியே காமா வருது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பேலன்ஸ்டான மனநிலையை கொடுக்குங்க. பேலன்ஸ்டா மனநிலை இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். எங்ககிட்ட யோகா வாங்க, யோகா கத்துக்க வாங்க, தியானம் கத்துக்கோங்க, இதனால உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா தியானம் கத்துக்கிறதுனால, யோகா பயிற்சிகள் கத்துக்கிறதுனால என்ன நடக்கும்னா, அந்த பிரச்சனைகளை உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுடைய ஆட்டிடியூட் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப எளிதா வேற மாதிரி நம்ம அந்த விஷயங்களை ஆலோசிக்க ஆரம்பிப்போம். ஈஸியா நமக்கு வழிகள் பிறக்கும். மென்டல் கிளாரிட்டி கிடைக்குங்க. முக்கியமா அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா முடிவு செய்ய முடியும் நீங்க தியான பயிற்சிகள் செய்யும் பொழுது. ஏன்னா மனம் எப்பொழுது காமான ஒரு நிலையில இருக்கோ, அதாவது நம்ம ஆல்பா, பீட்டா, டெல்டா லெவல்ல இருக்குதோ, அப்பதான் நம்மளுடைய பிரெயின் அதனுடைய ஆக்டிவிட்டிஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுது. அப்போ நம்மள எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவா இருக்கும், ஈஸியா இருக்கும், யாரையும் பாதிக்க மாதிரி இல்லாம அழகான ஒரு விஷயமா அது இருக்கும். ஓகேங்களா? தியான பயிற்சிகள் செய்ய செய்ய நம்மளுடைய பேச்சு, எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயுமே மாற்றம் நடக்குங்க. ரொம்ப அமைதியானவர்களாக நம்ம மாறுவோம். முக்கியமா நாம பீஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நான் தியானம் செய்யறதுனால எனக்கு மட்டும் நன்மை இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது நன்மை பயக்குது. இது எல்லாத்தையும் விட தியான பயிற்சிகள்னால முக்கியமா நமக்கு இன்னொரு நன்மை என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்ம வினை பலன்கள் குறையுது. தியானம் செய்வதால் கர்ம வினைகளை நீக்க முடியுமா? வினைப்பதிவுகள்னு சொல்லுவோம். 3 விதமான வினைப்பதிவுகள்: சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லுவோம். சஞ்சித கர்மம்ங்கிறது முன்னோர்கள் கிட்ட இருந்து நாம கொண்டு வந்த பதிவுகள். நம்மளுடைய அம்மா அப்பா செஞ்ச பாவ புண்ணியங்கள், அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பான்னு மூதாதையர் பண்ணக்கூடிய அத்தனை பாவ புண்ணியங்களும் நம்மளுடைய ஜெனட்டிக்கலா, ஜீன்ஸ் வழியா நம்மளுடைய டிஎன்ஏவா பதிவடைஞ்சு உள்ள இருக்கு. அதனாலதான் நாம வாழ்க்கையில சில துன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்ப பேரண்ட்ஸ்க்கு இருந்தக்கூடிய சில நோய்கள் குழந்தைங்களுக்கும் வருது அப்படின்னா அது ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்போ சில நல்ல விஷயங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஜெனட்டிக்கலா நிறைய விஷயங்கள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இந்த தியான பயிற்சிகள்னால ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபர் ஆன சில வேண்டாத விஷயங்களை நாம எரேஸ் பண்ண முடியும். டிஎன்ஏ லெவல்ல நம்ம போய் அதை கிளீன் பண்றதுக்கு நமக்கு தியான பயிற்சிகள் ஹெல்ப் பண்ணுது. பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது நான் பிறந்ததுல இருந்து 3 வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் அதெல்லாம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவோம். அதுல நாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதை சமன்படுத்துறதுக்கும், அது சரியா தவறான அனலைஸ் பண்றதுக்கும், தவறா இருந்தா அதை திருத்துறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த தியான பயிற்சிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இதுக்கு மேல நான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நான் செய்யும் பொழுதே இனிமே சரியா தவறா அப்படின்னு ஈஸியா என்னால டிஸ்கிரிமினேட் பண்ணி நன்மையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு உருவாகும். அதுதான் தியானத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். எல்லாரும் தியான பயிற்சி செய்யலாம். ஈஸியா கத்துக்கிறதுக்கு ஒரு குரு கண்டிப்பா அவசியம்ங்க. நானா ஏதோ ஒரு புக்கை பார்த்து கத்துக்கிட்டேன், நானா கண்ண மூடி உட்கார்ந்து செய்யறேன் அப்படின்னா வராதுன்னுலாம் கிடையாதுங்க. ஆனா ஒரு குரு மூலமா நம்ம கத்துக்கும் பொழுது குருவுக்கு தெரியும்
நமக்கு என்ன கொடுக்கணும், எந்த நிலையில நான் இருக்கிறேன், என்ன நிலைக்கு என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குருவுக்கு தெரியும். அவர் மூலமா செய்யும் பொழுது அது ஈஸியா நம்மள அடையுது. ஈஸியா கத்துக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்கு சுத்தி வந்து கஷ்டப்பட்டு கத்துக்கணும். அதனால உங்களுக்கு ஒரு குரு ஐடென்டிஃபை பண்ணுங்க. குரு மூலமா நீங்க தியான பயிற்சிகள் கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மென்மேலும் நிறைய சிறப்புகளை நம்ம கொண்டு வர முடியும். தியானத்தால் துறவு மனப்பான்மை ஏற்பட்டு விடுமா? தியான பயிற்சிகள் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தியானம் கத்துக்கிட்டோம்னா துறவரம் போயிடணும், குடும்ப வாழ்க்கையை விட்டுடணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. தியானம் எதுக்கு கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைய சிறப்பா வாழறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுது தியானம். அவ்வளவுதாங்க. மகிழ்ச்சியா வாழணும், இந்த நாள் ரொம்ப அமைதியா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் தியான பயிற்சிகள் செய்யறேன். அவ்வளவுதாங்க. இப்போ இந்த தியான பயிற்சிகள் எடுக்கிறதுனாலயோ இல்ல தீட்சை எடுத்து நம்ம தியானம் செய்யறதுனாலயோ நாம குடும்பத்தை விட்டுட்டு ஞானி ஆயிடுவோம், துறவி ஆயிடுவோம், குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. யார் வேணா எளிமையா கத்துக்கலாம். மனதை அமைதிப்படுத்துக்கிறதுக்காக தான் நாம இந்த தியான பயிற்சிகள் செய்யறோம். வேற வேற நிலைகள்ல இருக்கு. அந்த நிலைகளுக்கு வரும்பொழுது நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கத்துக்கும் பொழுது அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா மாறிடும். ஓகேங்களா? மனித இயல்பு, மனிதன் அப்படின்னாலே மனதை இதமாக வைத்திருப்பவன் தாங்க மனிதன். சரிங்களா? அந்த மனதை இதப்படுத்துறதுக்காக தான் நம்ம தியான பயிற்சிகள் செய்யறோமே தவிர வேற கஷ்டமான ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் 20 வயசுல இருந்து தியானம் செய்யறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே நாங்க தியானம் செய்யறோம். கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு தான் நான் இந்த தியான பயிற்சிகளை செய்யறேன். இந்த 24 வருஷமாவும் நான் தியான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தங்க. இதனால இதை விட்டுட்டு நான் சாமியாராவோ வேற எதுவாகலாம் ஆகல. ஓகேங்களா? என்ன சுத்தி இருக்கவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் நான் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த தியான பயிற்சிகள். இந்த தியான பயிற்சிகளை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் கிடைக்குதுன்னா, ஒரு பதட்ட நிலை, ஆங்ஷியஸ் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம், எல்லாத்துக்குமே ஒரு அவசர நிலை, அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் குறைஞ்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த தியான பயிற்சிகள் இப்போ நான் தியான நிலைக்கு வந்துட்டேன், அதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியாத அளவுக்கு உள்ள போயிருவோமா? கண்ணை மூடி தியானம் பண்ணி உட்கார்ந்துட்டோம்னா அந்த மனநிலையில இருந்து நம்மளால வெளியில வர முடியாதா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். அந்த நிலையில இருந்து வெளியில வரத்துக்காகவும் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும். தியானத்திற்கும் மதங்களுக்கும் தொடர்பு உண்டா? இந்த தியான பயிற்சிகள் எந்த மதம் சார்ந்ததோ இல்ல சமுதாயத்தை சார்ந்ததோ சமூகத்தை சார்ந்ததோ கிடையாதுங்க. இந்த தியான பயிற்சி முழுமையா உங்களை சார்ந்ததுங்க. உங்களுடைய உடல், மனம், ஆன்மா அதை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த தியான பயிற்சிகள் செய்யறோம். இதுல எந்த மத சார்ந்த விஷயங்களுமே நாங்க சொல்லி கொடுக்கறது இல்லை. அத மாதிரி கிடையவே கிடையாது. சரிங்களா? இந்த தியான பயிற்சிகள்ல உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கிறோம். அந்த சுவாசம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒண்ணுதான். நீங்க இந்துவா இருந்தாலும், கிறிஸ்டியனா இருந்தாலும், முஸ்லீம் இல்லையா எந்த மதம் சேர்ந்தவர்களா இருந்தாலும் ஒண்ணுதான். உங்களுடைய மனம், எல்லா மனிதனுக்கும் மனம் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் அதே தான். ஸோ அந்த சமமான ஒரு நிலையை கொண்டு வரதுக்காக தான் நம்ம தியானம் செய்யறோமே தவிர மதம் சார்ந்த விஷயங்களும் வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த தியான பயிற்சிகள் குழந்தைங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. குழந்தைங்களும் செய்யலாம். ஏன்னா குழந்தைங்களுடைய மெமரி ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில தியான பயிற்சிகள் செய்வோம். ஆனா பெரியவங்க செய்யற மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான விஷயங்களா அது இருக்காது. ரொம்ப ஒரு ஃபன் வேவா சொல்லி கொடுக்குற மாதிரியும், அவங்களுக்கு ஒரு கேம்ஸ் மூலமா சொல்லி கொடுக்குற மாதிரியும், ஈஸியா அவங்கள அதுக்கு அடாப்ட் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்களாவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த தியான பயிற்சிகள் எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம் தாங்க. இந்த தியான பயிற்சிகள்ல மந்த்ரா மெடிடேஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அடிப்படை பயிற்சி. அந்த மந்த்ராவுமே மதம் சார்ந்த விஷயங்கள், ஹிந்து கல்ச்சர்ல சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிலாம் கிடையாதுங்க. மந்திரம்ங்கிறது ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. ஒவ்வொரு சத்தமும் உடல்ல ஒவ்வொரு பகுதியில வைப்ரேஷன் கொண்டு வருது. அந்த வைப்ரேஷனை கவனிச்சு பார்த்து நம்ம தியானம் செய்யறோம். அதனால இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சவுண்ட் தானே தவிர அது எந்த மதம் சார்ந்ததும் கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த நிலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாச தியானம் இருக்கு, நயன தியானம் இருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவல் தாங்க, யார் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். என்னோட நம்பரை மீண்டும் ஒரு தடவை பதிவு செய்யறேன். என்னோட பேர் மீனாட்சி குமரன். என்னுடைய தொலைபேசி எண் 9444073567 9444073567.
நன்றிங்க.